வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப பிரபலமான ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ வீக்லி 3 டேஸாவது அவங்க கண்டிப்பாக ஆஃபீஸில் ஒரு நாளுக்கு 6 ஹவர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஹாஃப் டே எல்ஓபி மாதிரி போகும் அப்படிங்கிற நியூஸஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாகவே ஐடி செக்டரை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப பெரிய ப்ரிவிலேஜ், அவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக ஒரு வாரம் ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துகிட்டு வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் உண்மையிலேயே ப்ரிவிலேஜ் தானா? அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ப்ரிவிலேஜோட நெசசிட்டி. இப்போ அதுவும் குறிப்பாக வல்னரபிள் செக்ஷன்ஸுக்கு வந்து ரொம்ப நெசசிட்டியான ஒரு விஷயமா இருக்குது. வல்னரபிள் செக்ஷன் நான் சொல்லும் போது குறிப்பாக இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ், இல்லைனா வந்து என்னுடைய வீட்டில் என்னுடைய தாயாருக்கோ இல்லை குழந்தைக்கோ வந்து உடம்பு சரியாத போது நான் பக்கத்துலேருந்து பார்க்குற ஒரு ஏற்பாடு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால் வந்து எனேபிள் ஆகுது. ஆனால் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் வந்து ஒரு சைடு பண்ணும்போது கூட என்னவே செய்யுதுன்னா வேலை நேரத்தை வரையறை இல்லாமல் செய்கிற ஒரு திட்டத்துக்குள்ளேயும் அது வந்து போயிடுது. ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற நேரம் வரைக்கும் என்ன வேலை வாங்கிக்கலாம், அதுவே வந்து புஷ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 9 மணி நேரம், 10 மணி நேரம், 11 மணி நேரம். ஆனால் வீட்டுக்குன்னு வந்துட்டால் கையில் லேப்டாப் இருக்குது, எப்போனாலும் நீ வேலை செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேலையை வந்து நீண்டுக்கிட்டே வந்து போகிற ஏற்பாடும் இருக்குது. இதில் பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய சிக்கலான விஷயமா இருக்குது. ஒரு சைடு குடும்பத்தையும் குழந்தைங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரதோ, இல்லை ஹெல்த் பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணுறதோ, ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்க்குறதோ, இதெல்லாம் பார்க்க முடிந்தாலும் அதே சமயம் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒர்க்கை வந்து முடிக்கணுன்ற நிர்பந்தம் இருக்கும்போது அதிகப்படியான தூக்கத்தை வந்து விட்டுட்டு வேலை செய்கிறது தான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, கோவிட்லேருந்து தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கல்ச்சருக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா? கண்டிப்பாக. பல சர்வேஸு, ஈவன் நாங்கள் யூனியன் சார்பாக எடுத்த சர்வேஸுமே கோவிட் டைமில் ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமாக உயர்ந்திருக்கு அப்படின்றது தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி தான் வந்து ஊழியர்களும் வந்து உணர்றாங்க, என்னால் வந்து நிறைய செய்ய முடியுது. ஏன்னா நான் வந்து ஒரு சைடு என்னுடைய சோஷியல் நீடையும் நான் வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறேன், என்னுடைய குடும்ப தேவைக்கும் நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன், குழந்தைங்களை பார்க்குறேன், அதே சமயம் என்னால் இதுவும் பார்க்க முடியுது, பேலன்ஸ் பண்ண முடியுது. ஆனால் நாளடைவில் அது என்னவாகுதுன்னா, உங்களுடைய வேலை நேரம் வரையறைக்குள்ளே இல்லாததுனால உங்களால் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலை செய்யுது. எண்டில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் வேலை செய்யலாம், பீஸ்ஃபுல்லாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தூக்கத்தை வந்து அது வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம தூங்கு நேரம் கிடைத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருக்குது. அதனால் அதிகப்படியான நேரம் கிடைக்குது. ஆனால் அட் வாட் எக்ஸ்பென்சஸ்? நீங்கள் வந்து குடும்பத்துக்காக நேரம் செலவழிப்பது, இல்லை ஒரு கேர் ஒர்க் பார்க்குறதுக்காக நேரம் செலவழிப்பதை தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தை சுருக்கி கொண்டு தான் இது வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் இது ஒரு வேலையை கம்மி பண்ணாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது வந்து ஒரு அன்ஹெல்த்தி ப்ராக்டிஸாகவே வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஓகே, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆப்வியஸாக இப்போ ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஒரு கம்பெனி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எம்ப்ளாயீஸுக்கு அவங்க தர வேண்டிய ரெமுரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா? என்னென்ன ரெமுரேஷன்ஸ் இருக்குது முதல்ல? அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு இதுவரைக்கும் இருந்த லேபர் லாஸில் எந்த விதமான ஒரு வரையறையும் சட்டங்களும் இல்லை. கோவிட் காலகட்டத்தில் அவங்களுக்கு சாதாரண ஒரு நிறுவனத்துக்குள் போய் வேலை செய்யும் நபரை போல் எல்லாமே எல்லா சலுகைகளும் வேணும் அப்படின்றது நாங்கள் யூனியன் சார்பாக கேட்டிருந்தோம். அதே மாதிரி ஐடி நிறுவனங்களுடைய சங்கமாக நாஸ்காம் அது என்ன கேட்டதுன்னா, எனக்கு எல்லா பணப்பயன்களும் நிறுவனத்துக்கு கிடைக்க வேண்டிய பணப்பயன்கள்லாம் கிடைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸம்ஷன், எஸ்இசெட்டில் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அந்த எம்ப்ளாயி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாலும் அவங்கள வந்து என்னோட எம்ப்ளாயி நீ கன்சிடர் பண்ணணும். அதனால் அவங்களுக்கு வாங்குகிற லேப்டாப்புக்கு எனக்கு கொடுக்குற கன்செஷன், அந்த வேலைவாய்ப்பை உருவாக்குனதுக்கான எனக்கு கிடைக்கிற கன்செஷன், எலக்ட்ரிசிட்டிக்கான கன்செஷன், லேண்டுக்கான கன்செஷன், இது எல்லாமே எனக்கு வந்து நீடிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் அதே சமயம் அந்த ஊழியர் அவருடைய வீட்டிலிருந்து அவருக்கு வந்து ஏதாவது ஷாக் அடிச்சிருச்சு, இல்லை ஏதாவது வந்து எதிர்பாராத விதமான ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து இதில் வர எல்லா விதமான பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸும் நிறுவனத்துக்கு வேணும், லைபிலிட்டிஸ் எல்லாமே வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்றது வந்து கேட்டாங்க. சட்டம் என்ன, இதுவரைக்கும் இருந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவங்க கேட்குறது நியாயம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இந்த ஒரு ஊழியருக்கு ஏதாவது இன்கேஸ் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா எதுவும் கிடையாது. அதே மாதிரி அந்த ஊழியருக்கு இன்டர்நெட் எக்ஸ்பென்ஸோ எலக்ட்ரிசிட்டியோ எதுவுமே வந்து நிறுவனங்கள் வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸும் வந்து ஊழியர்கள் தலையிலே வந்து சேர்ந்து உள்ளது. அதையும் வாங்குறதுக்கு உரிமை வந்து இது வரைக்கும் கிடையாது. ஆனால் இப்போ வர லேபர் கோட், லேபர் கோடில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது ஒரு புது வேலை முறையாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் இந்த உரிமைகள் எல்லாமே வந்து காசு கொடுக்கணும், இன்டர்நெட்டுக்கு கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், சேருக்கு, டேபிளுக்கு எர்கானமிக்ஸ் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. பட் இதை வந்து முறைப்படுத்துவதற்கான ஒரு துவக்கப்புள்ளியை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் வந்து
லேபர் கோடில் தொடங்கியிருக்கு. ஓகே, பட் ஆப்ரேஷன் காஸ்ட் இவங்களுக்கு போய் சேரலை அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணாது இல்லை சார்? அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எம்ப்ளாயீஸுக்கு ஒரு நஷ்டமான ஒரு விஷயமா தானே பார்க்குற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக இது வந்து நஷ்டம் தான். ஆனால் எனக்கு வந்து நம்ம எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கும் பட்சத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கேர் ஒர்க் பார்க்குறதுக்கு ஒரு முடியாத சூழ்நிலை வந்து பெரும்பகுதி எல்லா குடும்பத்துக்கும் இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து பூர்த்தி செய்கிற ஒரு ஏற்பாடு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கிடைக்கும் போது பரவாயில்ல, நான் காசையும் இழந்தாலும் பரவாயில்ல. சில நிறுவனங்கள் இதை புரிந்து கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 நாள் வந்தால் போதும், 3 நாள் வந்தால் போதும், அதே மாதிரி 3 நாள் நீங்கள் வந்து வீட்டில் இருந்து வேலை செய்யலாம் அப்படின்றதையும் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து சரி ப்ரெக்னன்சியாக 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சட்டத்துக்கு மேலும் போய் இந்த மாதிரி சில நிறுவனங்கள் வந்து கொடுக்குறாங்க. பெரு நிறுவனங்கள் இதை வந்து கம்மி பண்ணுறது எப்படி, திருப்பி வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வர வைக்கிறது எப்படி அப்படின்றது தான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஒரு எம்ப்ளாயி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால அந்த எம்ப்ளாயருக்கு ஆப்ரேஷன் காஸ்ட் கம்மியாகுது, டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டி எல்லாம் கம்மியாக கொடுத்தா போதும், இந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்கிறதான் பார்க்குறோம். அப்படி இருந்தும் நிறுவனங்கள் ஏன் எம்ப்ளாயிஸை திருப்பி ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு இவ்வளோ மெனக்கிடுறாங்க? அதாவது கோவிட் காலகட்டத்தில் முக்கியமாக என்ன நடந்ததுன்னா, நிறைய ஆஃபீஸ் ஸ்பேஸை வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ ஆஃபீஸ் ஸ்பேஸ் எல்லாம் வந்து அவங்க லீஸ் எல்லாம் வந்து விட்டுட்டாங்க. லீஸ் எல்லாம் விட்டதற்கு அடிப்படையில் என்னென்னா, உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இப்போ ஒரு SEZல ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு 10,000 வேலைவாய்ப்பு நான் உருவாக்கினேன் அப்படின்னு கணக்காட்டினா தான் அதுக்கு டேக்ஸ் எக்ஸப்ஷன் இதெல்லாம் வந்து கொடுக்கப்படும். SEZல நான் வந்து ஆஃபீஸை வந்து லீஸை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா என்னால் அதை காட்ட முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பகுதி எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குவதற்கு அரசு வந்து நிர்பந்தப்படுத்துது. ஸோ அப்போ எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குவது, எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த SEZக்குள்ளே உருவாக்குற எம்ப்ளாய்மெண்ட்டு தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இல்லைனா நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனம் மகாராஷ்டிராவில் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக போட்டுக்கிட்டு அங்கே தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் காட்ட முடியும், இங்கே காட்ட முடியாது. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து ஆள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு சைடில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்காக புஷ் பெருசாக நடக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. இன்னொரு பகுதி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இந்த நிறுவனங்கள் சந்தேகப்படுறாங்க, ஊழியர்கள் வந்து முழுசாக வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, முழுசாக வேலை செய்யாதனால நம்ம இன்னும் ப்ரொடக்டிவிட்டி இன்னும் அதிகமாக எடுக்கலாம், அதை அதிகமாக எடுக்கிறதுக்கு நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம கண்காணிப்பில் நம்ம சர்வேலன்ஸில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இன்னும் வந்து நம்மளால் வந்து அதிகப்படியாக வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க. இது அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சமூக தேவையை இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பூர்த்தி செய்யுது. நான் குடும்பத்தை பார்த்து போதோ, குழந்தைகள் பார்த்து போதோ, இன்னும் பெற்றோர்கள் பார்த்து போதோ இயல்பாக நடக்குது. அதை வந்து மறுத்து என்னை வந்து திருப்பி கொண்டு வரீங்க அப்படின்றத வந்து நிறுவனங்கள் வந்து பார்க்க தவறுறாங்க. அதுதான் வந்து இப்போ எம்ப்ளாயிக்கும் எம்ப்ளாயருக்கும் நடந்துட்டு இருக்க டக் ஆஃப் வாராக இருக்குது. எந்தெந்த நிறுவனங்கள் ஊழியர்களை நிர்பந்தப்படுத்தி நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த நிறுவனத்துலேருந்து பேப்பர் போட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் பெரும் அட்ரிஷன் ரேட் வந்து நிறுவனங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் புஷ் பண்ணுறாங்களாங்க நடக்குது. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ப்ராசஸில் நான் அதை வந்து இணைக்கிறேன். நீங்கள் வந்து என்ன தான் வேலை செய்தாலும் நான் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து நீங்கள் அந்த வேலையை செய்யலைன்னா நான் உங்களுக்கு வந்து நீங்கள் சரியாக வேலை செய்யலைன்னு நான் வந்து போடுவேன். அதே மாதிரி உங்களோட வேரியபிள் பேவை நான் வந்து கட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பல்வேறு முறைகளில் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸை கட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. பட் அதுவுமே பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு டக் ஆஃப் வார் நடந்துட்டு இருக்கிறதுக்கான சூழ்நிலையாக இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸை கட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு எம்ப்ளாயர் கொஞ்சம் த்ரெட்டாக தான் எல்லா விஷயத்துலையும் ஹேண்டில் பண்ணுறாங்களா? இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு ரெகுலேஷன்ஸும் கொடுக்கலையா? அன்ஃபார்ச்சுனேட்லி பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ்ஸோ இல்லைனா வந்து நம்மளுடைய நிறுவனத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ், தனிநபர் பர்ஃபார்மன்ஸு, நிறுவனத்துடைய பர்ஃபார்மன்ஸ், இது ரெண்டுத்தின் அடிப்படையில் வர இன்சென்டிவ்ஸ் எதுவுமே சட்டப்படி ரெகுலேட் ஆகிறது கிடையாது. அந்த ரெகுலேஷன் வந்து இல்லாத பட்சத்தில் ஒரு நிறுவனம் பல்லாயிரம் கோடி ரெவென்யூ ஈட்டு இருந்தாலும் அதில் சில 1000 கோடி வந்து ப்ராஃபிட்டாக வச்சுருந்தாலும் அவங்க வந்து எனக்கு காசு வந்து பத்தலை அதனால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு லைனில் சொல்லிட்டு போயிடலாம். இதை வந்து எதிர்ப்பதற்கோ நமக்கு வந்து இது நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க, உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வேறு ஒன்று சொல்லுது அப்படின்னு சொல்வதற்கோ எந்த விதமான உரிமையும் வந்து நமக்கு இது கொடுக்கப்படலை. அந்த உரிமையெல்லாம் வேணும் அப்படின்றது தான் ஒரு மாடர்ன் லேபர் லாஸாக வந்து இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற லேபர் கோட், இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற லேபர் கோடுமே அந்த மாதிரியான மாடர்ன் ரைட்ஸ் எதுவுமே வந்து அவங்க பேசுகிறது கிடையாது. இன்னும் பின்னோக்கி போகிற ரைட்ஸை தான் வந்து ரைட்ஸை வந்து டீக்ளாசிஃபை பண்ணுறது, அதை வந்து பின்னோக்கி இழுத்து போவது தான் அப்படி தான் நடந்துட்டு இருக்கே தவிர ப்ராக்ரெசிவாக முன்னோக்கி போகிறது வந்து நடக்கலை. இப்போ எம்ப்ளாயர்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் நிறுவனங்கள் ட்ரை பண்ணுது அப்படின்னு பேசுகிறோம். ஸோ இதுக்கு நடுவில் இந்த ஹைப்ரிட் மாடலும் ஒரு பேசு பொருளாக இருக்குது. வாரத்தில் 3 நாள் ஒர்க் பண்ணுங்கள், வாரத்தில் இல்லை மாதத்தில் 15 நாள் ஒர்க் பண்ணுங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ ஹைப்ரிட் மாடல் எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுது, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஹைப்ரிட் மாடல் தான் நிறைய நிறுவனங்கள் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்ட் அப்ரோச்சாகவும் இருக்கும் அப்படின்றது தான் ஊழியர்களுடைய ஒப்பீனியன் நம்ம இருக்குது. சில குறிப்பிட்ட வாழ்க்கை சூழ்நிலையில்
நான் வந்து அடிபட்டிருக்கு, எனக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குது மோசமாக, இல்லைனா வந்து என் குடும்பத்தாரோட ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து ஒரு லாங் பீரியடுக்கு கொடுங்க. மற்றபடி நான் வந்து 3 நாளைக்கு நான் வந்துட்டு போகிறேன், 2 நாளைக்கு வந்துட்டு போகிறேன், அந்த மாதிரி வந்து ஊழியர்கள் வந்து விருப்பப்படுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் தனியாக உட்காந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கும், நான் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பேசிக்கிட்டு 4 பேர்கிட்ட என் கூட வேலை செய்கிறவங்க பேசிட்டு வேலை செய்கிறதுக்கும் கண்டிப்பாக அது டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் பேலன்ஸ் பண்ணுறது தான். நான் ஆஃபீஸ்க்குள்ளே சோஷியலைஸ் பண்ணுறதுக்கும், என் குடும்பத்துக்கு கூட நான் வந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹைப்ரிட் மாடல் கண்டிப்பாக உதவுது. அதனால் அது வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய டிமாண்டாகவும் இருக்குது. ரெடிட் மாதிரியான தளங்களில் படிக்கும்போது இந்த ஹைப்ரிட் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆஃபீஸ்க்கு வரதை வந்து ஒரு மீட்டப் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அன்னைக்கு ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகுது, ஃபன்னாக எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறாங்க, அன்னைக்கு ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அடி வாங்குது அப்படிங்கிறதெல்லாம் படிக்க முடியுது. ஸோ ஹைப்ரிட் மாடல் அந்த ஒரு சிக்கலும் இருக்கா? இல்லை, அது வந்து ப்ரொடக்டிவிட்டினா என்னன்றது வந்து டிஃபைன் பண்ணுறதுலேருந்து வருது. அது ஐ திங்க் 4 பேர்கிட்ட பேசுகிறதோ, சிரித்து பழகிறதோ, இதெல்லாம் வந்து ப்ரொடக்டிவிட்டி இல்லைன்னு வந்து அவங்க நம்புறதா இருக்கலாம். அது வந்து தவறான பார்வை. ப்ரொடக்டிவிட்டின்றது ஒரு வேலையை முழுமையாக செய்து முடிப்பது. ஐடியில் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு வேலையை முடிச்சிட முடியாது. எல்லாமே வந்து தொடர் வேலை. அந்த தொடர் வேலை முடிவதற்கு இந்த மாதிரி பேசி பழகுவது வந்து முக்கியம். ஏன்னா எல்லாருமே தனிநபராக வேலை செய்வார்கள். அந்த தனிநபர்கள் அவங்களுடைய வேலை பல பேரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ நான் வந்து இன்டர் டிபெண்ட்டாக நான் வந்து வேலை செய்வேன். என்னை நம்பி பல பேர் இருப்பாங்க, நான் பல பேர் நம்பி இருப்பேன். அப்போ இந்த பழக்கம், இந்த சோஷியலைசிங் வந்து ஒரு முக்கியமான அம்சம். அதுதான் வந்து இன்னும் ஆக்சுவலாக ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நான் அப்படி சோஷியலைஸ் பண்ணலை அப்படின்னா என்னோட கம்யூனிகேஷன் அடுத்தவங்களுக்கு புரியாது. நான் என்ன சொல்ல வரேன், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியாது. எல்லாருக்கும் புரிகிற மொழியில் தமிழில் பேசினாலுமே எல்லாருக்கும் புரிகிற மொழியில் யாரும் வந்து தெளிவாக பேசுகிறது கிடையாது. நமக்கு அந்த மொழியில் சிக்கல் இருக்குது, கம்யூனிகேஷனில் சிக்கல் இருக்குது. இதெல்லாம் உடைப்பதற்கு தான் நம்ம வந்து இன்பர்சன் மீட் பண்ணி அதை வந்து த்ராஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சோஷியலைஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ப்ரொடக்டிவிட்டி கெயினுக்காக தான். அது அடிப்படையில் இது அவசியமான ஒன்று. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகும். அடுத்தது இந்த நீங்கள் வாரத்தில் இவ்வளோ ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லைனா உங்களுக்கு எல்ஓபியாக கன்சிடர் பண்ணுவோம், ஹாஃப் டே லீவாக எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அது ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்துது? கம்பெனி நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குவிட் பண்ணுற அளவுக்கு இது ப்ரெஷர் கொடுக்குதா? கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை பொறுத்தது தான் என்னுடைய முடிவு. என்னால் வந்து சகித்து கொண்டு இந்த நிறுவனத்தை வந்து நான் போயிட்டு நான் தினமும் 5 நாள் நான் போய் ஆஃபீஸில் இருக்க முடியும்னா, சிலரோட வாழ்க்கை வந்து அப்படி புஷ் பண்ணுது, அதனால் போய் இருக்கிறாங்க. சிலரோட வாழ்க்கையில் அப்படி சூழ்நிலை இல்லை. நான் வந்து கூட இருக்கணும், என்னுடைய பெற்றோரை நான் பார்த்துக்கணும், இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கணும், என்ன தேவை அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக இதை வந்து பிரதானப்படுத்துகிறாங்க. ஏன்னா மற்ற நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. நீங்கள் மட்டும் வந்து இதை நிறுத்தினா உலகமே மாறிட போகிறதில்ல. பல நிறுவனங்கள் கொடுக்கறதுனால நீ இல்லைன்னா நான் அடுத்த பார்த்துட்டு போகிறேன், எனக்கு என்னுடைய பெனிஃபிட்டு இப்போ இந்த சூழ்நிலை தேவை, அந்த பெனிஃபிட் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் அந்த பார்கெயின் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பார்கெயினில் ஊழியர்கள் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் பேட்டர்னாக இருக்குது. இந்த லேபர் லாலையுமே பெருசாக ப்ரொக்ரெசிவாக எந்த ஒரு சஜஷன்ஸும் கொண்டு வரப்படலை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமை பேஸ் பண்ணி இல்லை அதை சென்டராக வச்சு இன்னும் நிறைய ரெகுலேஷன்ஸ் வர வேண்டிய தேவை இருக்கா? என்னென்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? அதாவது ஐஎல்ஓ ஒர்க் ஃப்ரம் ஹோம் சம்மந்தமாக அதுக்கான ஒரு திட்டமே வச்சுருக்கிறாங்க. அந்த திட்டத்தில் என்னென்ன உரிமைகள் இருக்கணும், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்னென்ன ஹெல்த் பாதிப்புகள் ஏற்படும், அதனால் என்ன ஆக்சிடென்ட்ஸ்கள் வந்து ஏற்படும், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கணக்கிட்டு சட்டங்கள் வந்து ஒரு மாடல் சட்டம் மாதிரி ஏற்றிருக்காங்க. அது சூழ்நிலைக்கு, இந்திய சூழ்நிலைக்கு எப்படி வந்து அமல்படுத்துறதுன்னு சொல்லிட்டு விவாதிக்க வேண்டியது இருக்குது. நாங்கள் டிராஃப்ட் வந்து அரசுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். டிராஃப்ட் வந்து இதை வந்து நீங்கள் வந்து சட்டமாக அமல்படுத்தணும், நம் சூழ்நிலைக்கு என்ன தேவைன்னு. அதெல்லாம் ஆனால் டிஸ்கஷனுக்கு இது வரைக்கும் வந்து எதுவும் கொண்டு வரல. பல நாடுகள், அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, ஃபின்லாண்டு, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி பல நாடுகள் ஒர்க் ஃப்ரம் ஹோமை ரெகுலேட் பண்ணி அதை வந்து உரிமையாக வந்து மாற்றிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நான் வந்து வேலை நேரத்தை இதுக்கு மேலே நான் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னுடைய உரிமையாக வேணும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில். அப்படின்னா ரைட் டு டிஸ்கனெக்ட் இதனுடைய பகுதியாக ஒரு சட்டமாக வேணும். இப்போ கேரளாவில் ரைட் டு டிஸ்கனெக்ட்ன்றது வந்து ஒரு தனிநபர் மசோதா வந்துச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 3 வாட்டி இது வரைக்கும் நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் தனிநபர் மசோதாவாக வந்திருக்கு இந்தியாவில். இந்த ரைட் டு டிஸ்கனெக்ட் ஒரு பெரிய தாக்கத்தை ஊழியர்கள் மத்தியில் பாசிட்டிவாக வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கம்பைன் பண்ணி வேணும் அப்படின்றது தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நாங்கள் கேட்குறது. ப்ளஸ் இந்த நிறுவனங்களுக்கு ஊழியருக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நாங்கள் வந்து எதுவும் கொடுக்க மாட்டோம், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதை கொடுக்க மாட்டோம், ஷாக் அடிச்சதுன்னா அதை கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க எங்கள் ஆஃபீஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. நீங்கள் அவங்களுடைய ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான சேரு, அதனால் ஏற்பட போகிற
ஏன்னா உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறது, பேக் பெயின், இதெல்லாம் ஆக்குபேஷனல் ஹெல்த் எல்லாம் வந்து நீங்கள் உங்கள் இன்சூரன்ஸில் கவர் பண்ணணும். அதேமாதிரி ஆக்சிடென்ட் எதாவது நடந்தாலும் அதுவும் இன்சூரன்ஸில் கவர் பண்ணணும். இப்போ சமீபத்தில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இங்கே ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போதோ இல்லை வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வரும்போதோ இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் வந்து எதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது வந்து நிறுவனம் வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்குது இன்சூரன்ஸ். அந்த அடிப்படையில் இது எல்லாமே இதுவும் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் உரிமையாக கொடுத்தா அதுதான் நியாயமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் உரிமைகளாக வந்து இருக்கும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமை வந்து ரெகுலேட் பண்ணுறதை பற்றி நம்ம பேசுகிறோம். கோவிட்லேருந்து தான் இந்த ஒரு ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு இல்லை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கா? சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படின்றதுக்காக தான் பல நாடுகளில் இதை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ILO வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், பல நாடுகளுடைய கூட்டமைப்பு. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி வந்து இதை பற்றி பேசுதுன்னா அப்போ இது ஒரு பெரிய ட்ரெண்டு, முக்கியமான ட்ரெண்டாக எமர்ஜ் ஆகிருக்கு கோவிடுக்கு அப்புறம். அதனால தான் அவங்க பேசுகிறாங்க, சட்டமாக வந்து கொண்டு வராங்க. ஸோ ILO பேசும்போது இதனுடைய சக்ஸஸை வந்து நம்ம பார்க்கலாம். இதோட இன்னும் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கூட செஞ்சே பார்த்துருக்குறாங்க. என்னென்னா வேலை நேரத்தை வந்து சுருக்குவது, 6 மணி நேரமாக 30 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 30 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் போதும், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும். அதெல்லாம் இன்னும் வந்து ப்ரொடக்டிவிட்டியை வந்து பிரம்மாண்டமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸு எல்லா நாடுகள்லையும், முக்கியமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அப்பப்போ வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த படிப்பனைகளை நம்ம வந்து கொண்டு வரலாம் புதிய லேபர் கோட்ஸில் இதெல்லாம். ஆனால் அதை மாதிரி எதுவும் வந்து நம்ம அந்த லேட்டஸ்ட்டு மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் எதுவுமே வந்து கொண்டு வரல. அதை கொண்டு வராதான் ஒரு பெரிய அடியாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடல் நம்ம பேசும்போது பெருசாக கம்பெனிக்கும் எம்ப்ளாயிக்கும் ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அப்போது இது ஃப்ரீலான்சர் மாடலை இன்னும் கொஞ்சம் அதை நோக்கி நகர்த்தாதா? ஆல்ரெடி இந்தியாவில் இந்த ஃப்ரீலான்சர் மாடல் வந்து ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன், எனக்கும் என் கம்பெனிக்கும் பெருசாக தொடர்பு இல்லை அப்படின்னா கம்பெனியுமே ஒரு எம்ப்ளாயருக்கு நான் ஏன் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள வச்சுக்கணும், இதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மோடுக்கு நகர மாட்டாங்களா? அது ஒரு இதில் வந்து 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஃப்ரீலான்சர் நீங்கள் சொல்லும் போது இப்போ நம்ம இருக்கிற கிக்கோ, பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸோ இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த கேரக்டருடைய வேலை தான். ஐடியில் அந்த மாதிரியான வேலை பார்ப்பதற்கான லார்ஜ் ஸ்கேலில் கம்பெனிஸில், பெரும் ப்ராஜெக்டில், முக்கியமான ப்ராஜெக்ட்ஸில் அந்த மாதிரி வேலை பார்க்குறது கம்மி. ஏன்னால் அதற்கான சில எக்யூப்மெண்ட்ஸு, சில சாஃப்ட்வேர்ஸ் வேணும். அதெல்லாம் வந்து இருந்தால் தான் அந்த வேலை செய்ய முடியும். அது எல்லாருக்கும் கொடுத்தா லைசன்ஸ் காஸ்ட் அந்த மாதிரி பயங்கரமாக எக்ஸ்பென்ஸ் வந்து ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். அந்த அடிப்படையில் இது வந்து பெரும் லெவலில் பண்ண முடியாது. சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணலாம். அந்த சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறதுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. கான்ட்ராக்டும் கிடையாது, பர்மனெண்ட்டும் கிடையாது, இடைப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பட் பேசிக்காக கான்ட்ராக்ட்டுக்கு புது வேலை தான், புது பேர் தான் ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட். ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது நீங்கள் வந்து ஒரு வரையறை இல்லாமல், எந்த லிமிட்டேஷனும் இல்லாமல் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம், 3 வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம். எப்போனாலும் நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டு நீங்கள் பே பண்ணலாம். அவரை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து தூக்கிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் ஹையர் அண்ட் ஃபயர் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு வந்து ட்ரேட் யூனியன் சொல்கிறோம். மேனேஜ்மெண்ட் சைடில் எங்களுடைய ஹையரிங் பாலிசி டைனமிக்காக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டக் ஆஃப் வார் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. லேபர் கோட் அதை ப்ரொமோட் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து பர்மனன்ட் ஜாப்ஸ், இதனால் பர்மனன்ட் ஜாப்ஸ் அதிகமாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் வந்து ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டாக நான் வந்து உங்களை எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏன் 60 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த கம்பெனியில் இருக்கணும், நீங்கள் வந்து 3 வருஷம் இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனி நீங்களே தேடி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்ம உரிமையை பற்றி கிளாஸ் எடுக்கிறது வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகப்படியான ட்ரெண்ட் வந்து உருவாகிறதுக்கு லேபர் கோட் வந்து எனேபிள் பண்ணுது இப்போ. ஓகே. ஸோ இந்த ட்ரெண்டுக்கு தான் லேபர் கோடும் எனேபிள் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. பட் இதுக்கு சொல்யூஷன் என்னவாக இருக்கும்? இதுக்கு உங்களோட டிமாண்ட்ஸ் என்னவாக இருக்குது? அதாவது இந்த ட்ரெண்டில் பிரச்சனை என்னென்னா, ஒரு ப்ரிகேரியஸ் வேலை தான் வந்து எப்போவுமே இருக்கும். அதாவது நிலையற்ற வேலை தான் நிரந்தரமாக இருக்கும். நிரந்தர வேலை இல்லாமல் நிலையற்ற வேலை தான் நிரந்தரமாக இருக்குது. அப்படின்ற போது ஒரு பெரும் பாதிப்பு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் ஏற்படும். என் கையில் ரெகுலராக மாதம் சம்பளம் வரும்போது தான் நான் இஎம்ஐன்னு ஒன்று யோசிக்க முடியும். அப்போ தான் நான் வந்து இஎம்ஐ இருந்தால் தான் நான் வீடு, இஎம்ஐ இருந்தால் தான் காரு, இஎம்ஐ இருந்தால் தான் டூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிளான் பண்ண முடியும். இதெல்லாம் நடக்கலைன்னா என்னால் பெரும் செலவுகள் எதுவும் பண்ண முடியாது. எக்கானமி வந்து ஒரு பெரிய அடியில் வந்து நிற்கும், ரெசிஷன் நோக்கி போகும். ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு ஒரு சேஃப்டி வேணும். அதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற வேலை. அந்த நிரந்தர வேலைகளை காலி பண்ணிட்டா எக்ஸ்பென்சஸ் எதுவும் கையிலேருந்து நான் பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே வந்து சேஃபாக இருப்பேன். ரெண்டாவது, இப்போ வந்து சில நிறுவனங்கள் வந்து 1% 2% ஹைக்கு கொடுக்குறாங்க. இந்த ஐடியில் பெரும் நிறுவனங்கள். நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் போனால் அடுத்து ரினியூ பண்ணுறது தான் நான் உனக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய அப்ரிசியேஷன்.
ஸோ அப்படின்னும் போது நீங்கள் வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, எதிர்த்து பேச முடியாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாடர்ன் ஸ்லேவ் மாதிரி தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கணும். டை போட்டுக்கலாம், ஷர்ட்டு போட்டுக்கலாம், கோட்டு போட்டுக்கலாம், ஷூ போட்டுக்கலாம், கம்ப்யூட்டர் முன்னாடி லேப்டாப் முன்னாடி ஐமேக் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணலாம், ஏசி பில்டிங்கில் பக்கத்துலேயே காஃபி மிஷின் இருக்கும். ஆனாலும் நீங்கள் வந்து வேலைன்னு வந்துட்டால் நீங்கள் வந்து ஸ்லேவ் தான். ஸோ ஒரு மாடர்ன் ஸ்லேவ் தான் வந்து வேலை செய்கிறது தான் இந்த ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எனேபிள் பண்ணும். இந்த உரிமைகளை பேசுவதற்கு என்னுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது அது ப்ராக்ரஸாக இருக்க முடியாது. ஸோ அந்த ப்ராக்ரஸ் நோக்கி போகணும்னா இங்கே வந்து ஒவ்வொரு நிறுவனத்துலையும் பேசுகிறதுக்கும் பர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரியான ஒரு சேஃப் நெட் வந்து தேவை. அதெல்லாம் இல்லாத போது இங்கே வந்து ரொம்ப ப்ரிகேரியஸ் ஆகும், பேசுகிறதுக்கு வழி இல்லாமலும் ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க. அது மோர் ஹெல்த்தும் டேமேஜ் ஆகி அவங்களுக்கு காசும் கையில் இல்லாமல் ரொம்ப மோசமான யூத்தை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஒரு செக்ஷனாக தான் வந்து இந்த நிறுவனங்கள் வந்து மாறுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் இதை வந்து ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது நாங்கள் அதை அமல்படுத்தக்கூடாதுன்றதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதே மாதிரி லேபர் கோட்லேயும் இன்னும் மோர் அண்ட் மோர் எல்லா நிறுவனங்கள்லேயும் நிறுவனத்தினுடைய முதலாளிகள் கூட பேசுகிறதுக்கு உரிமை வேணும் அப்படின்றது கேட்குறோம். அது வந்து இதில் காலி பண்ணுறாங்க லேபர் கோடில். ஓகே, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடலில் சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.